அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடா ஒரு சின்ன அப்டேட் பார்க்க போறோம். ஸோ என்ன அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு எம்சிக்யூ புக்லெட் வித் டீட்டெயில் சொல்யூஷனோட போட்டிருந்தேன். ஸோ இந்த புக்லெட் பார்த்தீங்கன்னா 2500 ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட முக்கியமான ஸ்டாண்டர்ட் புக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு இப்போ ஆறுமுகம் அல்ஜிப்ரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து இருக்கிற கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பொறுக்கி எடுத்திருக்கேன். துரைபாண்டியன் மெக்கானிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதே போல் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இப்போ ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா பிஆர் விட்டல் அதை மட்டும் நல்லா பார்த்தா போதும். ஸோ பிஆர் விட்டல் கொஷின்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லா ஏரியா கொஷின்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக ஒவ்வொரு கான்செப்ட்டுமே கொஷின்ஸ் ஃப்ரேமிங் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த புத்தகம் தான் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இந்த வீடியோவுடைய அப்டேட் நான் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இந்த புக்லெட் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஏ டு Z எல்லா கொஷின்ஸுமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2520 கொஸ்டின் இது தெரியுதுங்களா? 2520 கொஸ்டின் போட்டிருக்கேன். ஸோ இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டு, ஓஆர், ஃபங்க்ஷனலு, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸு, ஓகே, அதுக்கப்புறம் ரியல் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் அல்ஜிப்ரா, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராவில் கேட்குற கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். இதெல்லாம் ஃபூரியர் கொஸ்டின் தாங்க, பார்த்துக்குங்க. இது எல்லாமே ஃபூரியர் தான். ஸோ அவ்வளோ நீட்டாக கொடுத்துருப்பேன். இது ஃபூரியர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கிற புக்லெட் தான் இப்போ கவர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ வேணுன்றவங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அதே போல் ஒவ்வொரு கொஷின்ஸுமே தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், வால்யூம் இன்டகரல், கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன், ட்ரிபிள் இன்டகரல், டபுள் இன்டகரல், அது எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கால்குலஸ் ஆஃப் இது வெக்டார் கால்குலஸ்லாம் வந்து எல்லா ஏரியா கொஷின்ஸுமே இருக்கும். ஸோ வெக்டார் கால்குலஸில் உங்கள் சாலினாய்டல் வெக்டார், ரொட்டேஷனல் வெக்டார்ஸ், டைரக்ஷன் கொஷின்ஸ், டைரக்ஷன் ரேஷியோஸ், இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லா ஏரியா கொஷின்ஸுமே இருக்கும். ஸோ அதே போல் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அப்புறம் லைன் இன்டகரல் ரிலேட்டடான கொஷின்ஸும் இருக்கும். ஸோ ஓவர் த க்ளோஸ்டு கான்டோர் ஒரு கான்டோர் எனி கான்டோருக்கு நம்ம லைன் இன்டகரல் கண்டுபிடிக்கிறது. ஸோ ஏ டு Z எல்லா கொஷின்ஸுமே இருக்குங்க. இது வந்து இந்த எம்சிக்யூஸ் வந்து டெஃபினட்டாக உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்லெட் இது. இங்கே பாருங்கள், யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸு, பாயிண்டர்ஸ் கன்வர்ஜென்ஸு எல்லாமே இருக்குது பாருங்கள். ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இதே போல் புக்லெட் வந்து பிஜிடிஆர்பிக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த புத்தகம் வந்து லாஸ்ட் பிஜிடிஆர்பி எழுதுனவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. ஸோ கால் பண்ணியுமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார், உண்மையாகவே உங்கள் புக்லெட்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து டைரக்ட் கொஷினாகவே இருந்தது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டெக்ஸ்ட் போட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாலிடெக்னிக் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதே எம்சிக்யூஸ் புக்லெட் ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுவேன். ஸோ எல்லா ஏரியா கொஷின்ஸுமே இருக்கும் எங்கள்கிட்ட. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் நான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு வந்து டெஸ்ட் பேஸ் சீரியஸ் கொஷின்ஸும் ரெடியாக இருக்குது. ஒரு சிங்கிள் பேட்ச் மொத்தமும் போட்ட மாதிரி இருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, எம்சிக்யூ புக்லெட் தனியாக ஒரு 3000 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ பிஜிடிஆர்பி பார்த்தீங்கன்னா வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு 6000 கொஷின்ஸ் ரெடியாக இருக்குங்க. அதே போல் யூஜிடிஆர்பிக்கு வந்து இந்த எம்சிக்யூ புக்லெட் இல்லாமல் இப்போ பாருங்கள், இதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரியில் எல்லா ஏரியாவையும் நீட்டாக கேட்டிருக்கேன். ஸோ பிரின்சிபல் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது, ஜென்ரல் ஆர்குமெண்ட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது, ஓகே. ஸோ லாக் 1+i பிரின்சிபல் வேல்யூஸ் எப்படி இருக்கும், சைன் ஹைப்பர்போலிக் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும். ஸோ எல்லாமே நான் கேட்டிருக்கேன், ஓகே. இப்போது இது பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட் யூனிட் பாருங்கள், அல்ஜிப்ரான்றதை ஃபஸ்ட் யூனிட் முடிச்சிருப்பேன். இதோ காட்டுறேன் பாருங்கள், இது வந்து அல்ஜிப்ரா, ஓகே. பாருங்கள், யூனிட் 1 அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரிங்களா. ஸோ இதில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்கேன், இதோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது எல்லாமே அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி தான், கம்ப்ளீட்டாக இருக்கும், ஓகே. ஸோ உங்களுக்கு எந்த பார்ட்டு மிஸ் ஆகிருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்றுமே மிஸ் ஆகிருக்காது, அந்தளவுக்கு கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் இதில் வச்சுருப்பேன். ஸோ இது அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரிக் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 215 கொஸ்டின், ஓகே. இதில் எல்லா கான்செப்ட்டுமே கிடச்சிக்கும். சிலபஸில் ஒரு லைன் கூட மிஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி எல்லா கொஷின்ஸுமே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி செகண்ட் யூனிட். அதாவது சிலபஸில் இருக்கிற யூனிட் கான்செப்ட் படி நான் எல்லாத்தையும் வச்சுருப்பேன், ஓகே. ஸோ அது பாருங்கள், இன்டெக்ரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. ஸோ அது ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாம் இதில் இருக்கும், ஓகே. ஸோ பாருங்கள், ஸோ ரெக்டாங்கிள் ஹைப்பர்போலா போல் போலார் ப்ராப்பர்ட்டி, ஓகே. அதுக்கப்புறம் அசிம்ப்டோட்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜெகோபியன்ஸ், அப்புறம் சர்ஃபேஸ் இன்டெக்ரல், அப்புறம் லைன் இன்டெக்ரல், ஜெகோபியன்ஸ் ப்ராப்பர்ட்டி, ஓகே, வால்யூம் இன்டெக்ரல். ஸோ ஏ டு Z எல்லாமே இருக்குங்க. அந்தளவுக்கு இந்த புத்தகம் தரமாக இருக்கும். அதே போல் டெஃபினட் இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டிஸ், ரொம்ப முக்கியமான டெஃபினட் இன்டெக்ரல்ஸ்லாம் இங்கே கொஷின்ஸாக கேட்டிருக்கேன். ஸோ எதெல்லாம் டெஃபினட் இன்டெக்ரல்ஸ் வைக்கலாம் அப்படின்றதுலாம் இதில் இருக்கும்,
ஓகே. ஸோ டெஃபினட் இன்டெக்ரல்ஸ்லாம் நீங்கள் வந்து இன்டகிரேஷனில் இப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பியூட்டியே அதுக்குள்ளே பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் லிபினிட்ஸ் ரூல் அப்ளிகேஷன்ஸ் வச்சு பார்க்குறது எல்லாம், அப்புறம் nth டெரிவேட்டிவ்ஸ் போடுறது, அதுக்கப்புறம் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் போல் போலார் ப்ராப்பர்ட்டி. இதை பாருங்கள், இதெல்லாம் போல் போலார் தான். ஓகே. ஸோ இது ஒன்ஸ் இது வந்து ஹைப்பர்போலா, எலிப்ஸ், ரெக்டாங்கிள் ஹைப்பர்போலா, பேராபோலா எல்லாத்துக்குமே வந்து போல் போலார் ப்ராப்பர்ட்டி காமனாக கொடுத்துட்டாங்க. சிலபஸ் பாருங்கள், அப்படியே பக்காவாக மைண்டில் ஏற்றி என்னென்ன ஏரியா நீங்கள் கேட்கணும், என்னென்ன ஏரியா நீங்கள் படிக்கணும், எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஆகணும் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு நீட்டாக கொஷின்ஸ் கலெக்ஷனோட கொடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் இந்த புத்தகத்தை நீங்கள் உங்கள் எந்த புத்தகத்தை படித்தாலும் சரி, இந்த புத்தகத்தை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுங்க. அது உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அவ்வளோ கொஷின்ஸ் வந்து சிங்கிள் புக்லெட்டில் உங்களுக்கு ஒரே புக்லெட்டாக கேதர் பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? 10 யூனிட்ஸ்க்குமே இருக்கும். இதில் மொத்தமாக 771 பேஜ் புக்லெட் இது பாருங்கள். nth டெரிவேட்டிவ்ஸ் ஃபார்முலா எல்லா nth டெரிவேட்டிவ்ஸ் இது இருக்குது பாருங்கள். ஓகே. ஸோ எல்லா nth டெரிவேட்டிவ்ஸில் இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த யூனிட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து என்ன யூனிட் அப்படின்னு. இது எல்லாமே இன்டகிரேஷன் தான். இது எல்லாமே இன்டகிரேஷன்ஸ்குள்ளே வர்றது. ஓகே. அடுத்து பாருங்கள், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அது ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இதுதான் நம்மளுக்கு சிலபஸ் இல்லைங்களா? ஸோ ஹோமோஜினியஸ் டைப் தான். ஸோ நீங்கள் நான் ஹோமோஜினியஸே கிடையாது. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்றதெல்லாம் இங்கே கொஷினாக இருக்கும். எக்ஸாக்ட்னஸ்ஸு எல்லாத்தையுமே கேட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மட்டும் தான் நம்ம சிலபஸில் பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம சிலபஸ்லையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஏரியாவும் கிளைரைட்ஸ் ஃபார்மு, அதுக்கப்புறம் சால்வபிள் பி, சால்வபிள் கியூ, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சார்பீஸ் மெத்தடில் போடுறது. ஸோ எல்லா மெத்தட் ப்ராப்ளமும் இதில் இருக்குங்க. ஜென்ரல் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது, காட்சி லீனியர் பிடிஇ எல்லாமே இதில் வந்து நீட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு போங்க. இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாவே உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய விஷயம். இப்போவே இப்போவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போவே நீங்கள் சப்ஜெக்ட்டுக்குள்ளே படிக்க என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்து லேப்லாஸ், இதை பாருங்கள், லேப்லாஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ லேப்லாஸில் எதுவுமே மிஸ் ஆகாது. இப்போ இனிஷியல் வேல்யூ தியரம், ஃபைனல் வேல்யூ தியரம், வித் இது யூசிங் லேப்லாஸ் சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் A to Z எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ரிலேட்டடான கொஷின்ஸும் இதில் இருக்கும். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை லேப்லாஸ் வச்சு சால்வ் பண்ணுறது இருக்கும். அப்புறம் சைமல்டானியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன்ஸ் பேசிங் எப்படி இருக்குன்றதை கொடுத்துருக்கேன். அந்தளவுக்கு இது ரொம்ப ஸ்டாண்டர்ட் கொஷின் புக்லெட் தான். ஸோ இது எல்லாமே வாங்கி படிங்க. இதில் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் இந்த ஒரு புத்தகம் உங்கள் லைஃப் ஸ்டைலில் மாற்றுன்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். சரி, இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, இந்த புக்லெட்டில் ஏதோ டவுட் வருதுன்னா ஜஸ்ட் எனக்கு அந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு அதில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன். அது இல்லாமல் எங்கள் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1350 வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதையும் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அதில் இருக்கிற கண்டென்ட் ஃபுல்லாத்தையும் பாருங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே. ஸோ அவ்வளோதாங்க, உங்களுக்கான அப்டேட் கொடுத்துருக்கேன். ஸோ இமீடியட்டாக அந்த புத்தகத்தை புக் பண்ணுங்கள். ஸோ கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயில் ஷேர் பண்ணிடுவேன். ஓகே. எவ்வளோ ப்ரைஸ், புக்லெட்டோடைய ப்ரைஸ் காஸ்ட்டுன்னு உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவேன். அதாவது இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் காப்பீஸ் வந்து பிரிண்ட் எடுத்துருவேன். ஸோ எடுத்து பைண்டிங் போட்டு சாப்டர் புக்கை ரெடி பண்ணிவிட்டு அடுத்த நாள் கொரியருக்கு உங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருவேன். ஸோ அடுத்து வித்தின் 1 டேக்கு உங்கள் கையில் பார்சல் வந்துடும். ப்ரொஃபஷனல் கொரியரில் போடுவேன். உங்களுக்கு பார்சல் வந்து உங்களுக்கு ஃபோன் கால் வரும். உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு, ரிசீவ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஃபோன் கால் வரும் ப்ரொஃபஷனல் கொரியர் ஆஃபீஸ்லேருந்து. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ரொஃபஷனல் கொரியர் ஆஃபீஸ் போய்ட்டு அதை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. இந்த புத்தகம் வந்து ஒரு தரமான புத்தகம். இது நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அவ்வளோ கண்டென்ட்டு பாருங்கள். இரோடியூசிபிள் பாலினாமியல், ரெடியூசிபிள் பாலினாமியல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே. என்னென்ன வேணும், அல்ஜிப்ராவில், அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராவில் என்னென்ன வேணும், ஜோர்டான் கார்டினல் ஃபார்ம், டயகனல் ஃபார்மேஷனு. ஓகே. ஸோ எல்லா ஏரியா கொஷின்ஸுமே இருக்குங்க. இதில் எதுவுமே மிஸ் ஆகிருக்காது. ஸோ உங்களுக்கு எதனா சிலபஸில் மிஸ் ஆகிருந்தா, சார் இந்த கான்செப்ட் இந்த சிலபஸில் இல்லையே சார் அப்படின்னு உங்களால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நான் எல்லா ஏரியா கொஷின்ஸுமே கேட்டிருக்கேன். ஸோ கொடுத்துருக்கேன். ஓகே. இது இல்லாமல் டெஸ்ட் சீரியஸ் கொஷின் தனியாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க நீங்கள் டெஸ்ட் பேட்ச் சீரியஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.